உங்களுக்கு விஜய் சாரோட அந்த ஐடியாலஜிலையும் சரி, கொள்கைகளையும் சரி ரொம்ப பிடிச்சதுன்னு என்னது மேம்? உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி விஜய் சொன்னது அப்படின்னு? விஜய் சொன்னதில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, பெண்களுக்காக சொன்ன விஷயங்கள் வந்து மேபி நானும் ஒரு பெண்ணுங்கிறதுனால வந்து, ஏன்னா பெண்ணு நாட்டின் கண்கள்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோமே தவிர, அதுக்குரிய நிறைய விஷயங்கள் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு ஆண் நினச்சி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இருக்கிற தடைகள் கம்மி. அதே ஒரு பெண் நினச்சி அந்த காரியத்தை செய்யும் போது எத்தனை தடைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு பெர்மிஷன் வாங்கணும், எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டி. எங்கேயாவது நான் படிச்சுட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், அப்படி இல்லாட்டி நான் வந்து படிக்க கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறேன்னொன்னே பேரண்ட்ஸ் முதல்ல நினைக்கிறது சேஃப்டி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து தன் பொண்ணு மேலே உயர்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும். அதுக்காக எந்த பேரண்ட்ஸுக்கும் வந்து என் பொண்ணு வாழ்க்கையில் முன்னேற வேண்டாங்கிற எண்ணம் கிடையாது. அவங்களோட ஃபியரே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் 6 மணிக்கு மேலே வெளியில் போகாத, இங்கே போகாத, அங்கே போகாத அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு நடக்கிற த்ரெட்டு. ஸோ அந்த சேஃப்டியை வந்து முன்னிறுத்தி செய்கிறது வந்து அந்த பெண்கள் வந்து இன்னும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நான் எப்போவுமே வந்து சொல்கிறது, ஒரு பெண்ணை உயர்த்தி விட்டிங்கன்னா அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும், அந்த ஃபேமிலி நல்லா இருந்தால் அந்த தெரு நல்லாயிருக்கும், அந்த தெரு நல்லா இருந்தால் அந்த ஊரே நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா ஒரு பெண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறது, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், அப்போ ஒரு தைரியமும் ஒரு படிக்கணுங்கிறப்ப போய் படித்தா அதனோட அறிவு அதெல்லாம் இருக்கும் போது அந்த குழந்தைய வந்து இன்னும் பெட்டராக வளர்ப்பாங்க. இந்த பெட்டராக வளர்க்குற குழந்தைகள் கண்டிப்பாக சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் தானே பண்ணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.